நம்மளோட பிக் பாஸ் தரமான நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். சோ வேற லெவல். எவன் தான் இந்த கேம்ல ஆடலன்னு சொன்னாலும் அத்தனை பேருமே இந்த டாஸ்க் அப்படின்றது வந்து தலைகீழ திருப்பி விட்டுருச்சு அப்படின்றதுதான். டஃப் பிளேயர் இவங்க தான் கேம் ஆடுறாங்கன்னு நினைச்சவங்க எல்லாமே டவுனா டப்புன்னு உடைக்கப்பட்டாங்க. எவன் ஒருத்தன் ஒண்ணுமே செய்யல, மிச்சம் சாப்பிட்டு ஃபேக்கா இருக்கான்னு சொன்னாலும் அத்தனை பேரும் இன்னைக்கு எண்டுல வந்து நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஓகே, இது தெரிஞ்ச விஷயங்கள் தான். தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயான் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயங்களை இன்னைக்கு வந்து காமிச்சாங்க. மெஜாரிட்டி சோசியல் மீடியால வந்து ராணவ் தான் தப்பு, ரயான் சூப்பர் அப்படின்னு ஃபயர் கியர் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது, லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். பால் வீட்ல கடந்தானா பால் வீட்ல தள்ளி விட்டுட்டு பால் வீட்ல கடந்தான்னா என்னடா அர்த்தம்? ஒருத்தனை பிடிச்சி சோக் பண்றது வந்து பெரிய விஷயமா? மூச்சு மாட்டிலேயே 2 குத்து குத்துறான், அது தப்பு இல்லையா? கழுத்தை பிடிச்சி சோக் பண்றான், அது தப்பு இல்லையா? வயித்த பிடிச்சி அமுக்கி சோக் பண்றது தப்பு அப்படின்னா, மஞ்சரியா போயிட்டு இவர் மட்டும் சோக் பண்ணுவாராம் வயிற்று பிடிச்சி. பின்னாடி 4 பேர் இருந்தான்றான், பின்னாடி முத்து மட்டும் தான் இருந்தான்றாங்க. இதெல்லாம் ஏன்டா எவன் கண்டுக்குமே தெரியல. ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் தான் ரயானை காப்பாத்துறீங்கன்னு தெரியுது. அதுவும் ஏன் இந்த அளவுக்கு கதறலா இருக்குது அப்படின்றதான் வந்து புரியல அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்தாச்சு. இப்ப ரயான் அவர்களோட பயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இது பிசிக்கல் வயலன்ஸ்க்கு வந்தாச்சு, முடிஞ்சது, வீக்கெண்ட்ல பெரிய சம்பவம் இருக்குன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அதனாலதான் ஒரு பதிலடி அந்த இடத்துல போட்டாரு. விஜேஸ் அவர்கள் தான் எமோஷனை காட்ட சொன்னாங்க. இதுதான் என்னோட எமோஷன், எப்படிப்பா கை நீட்டுறதான் எமோஷனா அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் ஜாக்லின் அக்கா ஒரு பக்கம் அல்றாங்க, அடுத்த பக்கம் எகிரி குதிக்கிறாங்க, ஐயோ அப்படின்றாப்புல இருந்தது. எங்களுக்கு புரியலையே, ஏன் எப்படி ரியாக்ஷன் டப்புன்னு வருதுன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்ப ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் நிறைய வந்து இங்க கதறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அதை பத்தி கவலை இல்ல. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்து இந்த கான்வர்சேஷன், இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் பாஸ்ல இருக்கும் போது இத பத்தி பெட்ரூம்ல உட்காந்து பசங்க பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன கருத்துன்றது நியாயம். இப்ப இப்படி பண்றியே, சப்போஸ் நீ அடிச்சு அவனுக்கு மூக்கோ இல்ல அவன் அடிச்சு உனக்கு மூக்கோ உடஞ்சி ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோ, ஏன் ரெட் கார்டுன்ற ஒரு விஷயங்கள் பேசப்படும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சப்போஸ் வாங்கி வெளியே போய் அது ரொம்ப தப்புன்றத ஒரு பாயிண்ட் வச்சு அவர் மென்ஷன் பண்றாரு. ரயான் நான் ஹீரோ ஆச்சப்பா, அவருக்கு எல்லாமே தெரியுமா, பட் அவர் சொல்றாரு அந்த வார்த்தை சொல்லாத, அந்த மாதிரி நாங்க எதுவும் அதாவது ரத்தம் வர்றோம் அப்படின்ற வார்த்தை சொல்லக்கூடாதாமா. எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடிதடி போடலாம், அந்த ரத்தம் வரும்ன்ற வார்த்தை சொல்றது வந்து ரயான் அவர்களை பாதிக்குதாமா. ரெட் கார்டுன்றது இப்ப மனுஷன் மரண விதியில இருக்காரு. உடனே இந்த சொன்ன உடனே முத்து பிடிச்ச என்னதுப்பா ரத்தம் அப்படின்னு சொன்னது வந்து உனக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ண முடியா? சரி இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு உடனே சாட்சன் அங்க இருந்து குதிக்கிறாங்க. நீ அப்படிதான் பண்ண போன, அவர் அடிக்கதான் போன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, இல்ல நீங்க எல்லாம் தடுக்கலாம் அந்த மாதிரி போயிடு. ஏன்டா டே பச்சையா அடிக்க போனது எல்லாரும் பாத்துட்டு அவர் அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ண முடியல, சும்மா லைட்டா கை கலப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ராணா அடிச்சு விழுந்தான்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு தெரியும். இவனுங்க மாதிரி லூஸ் மாதிரி புடிச்சானுங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புன்றதான் நம்மளால பார்க்க முடியுது. ரயான் பேசுற வார்த்தைக்கு அதுதான் சிச்சுவேஷனா இருக்குன்றது. அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கும் போது இத சொன்னோடனே முத்துவோட பதில் அழகா தூய தமிழில், உங்கள் 2 பேருக்கும் நடந்த சண்டையில் தெரியாம வந்து சம்பவங்கள் நடந்திருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது இந்த ரத்தம் அப்படின்ற வார்த்தை வராம கைகலப்பு நடத்திருந்தா ஒருவேளை சிகப்பட்டை கொடுக்கப்படும் அப்படின்றதுனா நம்ம கொடுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. தக்லைஃப் அப்படின்றதா அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. ரயான் க்ளோஸ். ஏன்னா இப்ப பீதி ஐயோ ரெட் கார்டு எல்லாம் பேசுறாங்க, ஒருவேளை நடந்துருமோ, போன சீசன் தானே ரெட் கார்டு வந்துச்சு, இந்த சீசனும் ரெட் கார்டானு பீதியில அங்க போய் ஜாக்லின் அக்காவை தனியா பெட்ரூம்ல கூப்பிட்டு கதறாரு அப்படின்றதா. ஜாக்லின் அக்கா உண்மையா பேசுவாங்கன்னு பார்த்தா பாத்தியா ரெட் கார்டுன்னு சொல்றானுங்க, பாத்தியா எப்படி பேசுறானுங்க, சும்மா அடிச்சுட்டு விட்டுருப்பீங்க. அது சும்மா அடிச்சுட்டு விடுறத ஜாக்லின் அக்கா, அதுக்கு ஏன் ஜாக்லின் அக்கா கதறி அழுவீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு பதில் இல்லையே. இப்போ ரயான் பண்ணது கரெக்ட். ரயான் வந்து சும்மா சலசலப்பு பண்ணாராம், அப்போ மட்டும் ஐயோ அப்படின்னு எமோஸ்டாப், அது டிராமாவான்ற கேள்வி. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெட் கார்ட் எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா பாத்தியா எப்படி பேசுறாங்க, எச்சத்தனமா கேம் ஆடுறாங்க, எப்படி எச்சத்தனமா கேம் ஆடுவாங்க. வாய மூடிட்டு உட்காருன்னு சொன்னதுலாம் தப்புதான்ப்பா, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இதுல ஜாக்லின் அக்கா சொல்றாங்க இல்லையா, எச்சத்தனமா கேம், எப்ப ரெட் கார்டு கிடைக்கும், போன சீசன் நடந்திருக்கு, சோ உனக்கு ஒரு வார்னிங்க்கு அவர் சொல்றாரு. ஏன்னா வெளியுமே எல்லாருமே முதல்ல ரயான் கை நீட்டின உடனே சொன்னது ரெட் கார்டு இருக்கும்ன்றத நம்ம பேசணும், கரெக்டா? அது எல்லோ கார்டா இல்ல கிரீன் கார்டா அது ரெண்டாவது, அததான் நம்ம எல்லாருமே பேசணும். அததான் அவரும் அந்த இடத்துல மீன் பண்ணிருக்காரு.
உடனே நம்மள ஜாக்லின் அக்கா ரயானை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன பேசுனாங்க பாருங்க. ஐயோ வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்டா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கோயில கெட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து இருந்தது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டத்தக்கதுதான், இல்லன்னு தான் சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு தப்பு பண்ணா அதை சொல்லணும்ல. அடிக்க போனது ஃபர்ஸ்ட் ரயான் தானே, ஏன் ராணுவ திட்டாங்க? எல்லாரையும் திட்டுறாங்க ஜாக்லின். நேர்மைக்கு வழி வகுக்கிறவங்க கை நீட்டது தப்புன்னு முதல்ல இருந்து அவருக்கு தான் நம்ம வந்து பேசணும். அவர்கிட்ட வந்து நீ இன்னும் தப்பு இல்லடா, நீ பார்த்துருந்துக்கணும்ல அப்படின்னு ஸ்மூத்தா பேசிட்டு ராணுவட்ட போய் எகுறது தவறான ஒரு விஷயங்கள். இன்னொன்னு என்ன, ராணுவம் வந்து மூடிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னது வந்து இப்ப உங்களுக்கு அவர் வேணும்னு சொல்லலன்றது புரிஞ்சுச்சு. ஆனா உடனே சாரி கேட்டார் இல்லையா, அதை அவங்களால ஏத்துக்க முடியலையா. அதனால அது வந்து சரியா எல்லாம் பதிலுக்கு பதில் எல்லாம் சம்பவம் பண்ணிட்டு எல்லாம் நேர்மையின் சிகரமா பேசுது பாருங்க. அதுதான் நம்மளால ஏத்துக்க முடியலன்ற ஒரு பாயிண்ட் தான். என்னன்னா பவிக்கு எவன்டா ஆடத்தலன்னு சொன்னேன். 8 ரவுண்ட்ல 7 பேர் அவுட் பண்ணிருக்காங்க. பவி சும்மா நினைக்கிறீங்களா? அவங்க என்ன கேம் ஆட தெரியாமல, அழகா உள்ளுக்கு போய் ஸ்பேஸ் இருந்தும் மஞ்சரியோட டால வைக்காம சம்பவம் பண்ணிருக்காங்க. அப்புறம் அது யாரால முடியும்ன்றதுதான். ரெண்டாவது, அவங்க யார் யார் டால் எல்லாம் கையில எடுத்தாங்களோ அத்தனை டாலுமே எவிக்ட். தொடர்ந்து 3 நாள் எவிக்ட் எடுத்தாங்க பாருங்க, சம்பவம் அப்படின்றதான். இதுக்கப்புறம் பாதி இன்னசென்ட் சொல்லுவீங்க, விளையாட தெரியலன்னு சொல்லுவீங்க. இதுதான் அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க.